இப்படி சொன்னாங்க புரியும். அன்பானவர்களே, the tears of concern, அவனை குறித்த ஒரு பாரம். அந்த வசனத்தை திரும்புறையாம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு. என் அன்பு ஊழியர்களே, இதில் நாம் அதில் நிலைத்திருக்க, அப்படிப்பட்ட ஊழியக்காரராய் மாற அர்ப்பணிப்போம். எப்படிப்பட்ட ஊழியர்களாய்? மிகுந்த கண்ணீரோடும். இது எல்லாருக்கும் வருது. வியாகுலங்கள் வருகிறது, இடுக்கங்கள் வருகிறது. ஆனால் அது வரும்போது ஆத்துமாக்களை குறித்த அந்த கண்ணீர், த டியர்ஸ் ஆஃப் கன்சர்ன், தமிழில் சொல்லுகிறேன் அக்கறையின் கண்ணீர். அன்பானவர்களே, ஒரு தகப்பனை விட, ஒரு தாய் விட என் ஜனம் பாவத்தில் அழிகிறதே, என் மக்கள் அழிகிறார்களே, என் திருச்ச மக்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே, அந்த பாரம், அந்த எண்ணம், அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். மிகுந்த அதிக கண்ணீரோடு நான் உங்களுக்கு எழுதினேன். யோசித்து பாருங்கள், அக்கறையின் கண்ணீர். ஆறாவதாக ஒரு கண்ணீரை சொல்லுகிறேன். இந்த கண்ணீர் என்னவென்றால் அனுதாபத்தின் கண்ணீர். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 வசனம். இது பவுலடியான் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை. தீமோத்தேயை பறித்து, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களிலே உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தோடு நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணினேன். யோசித்து பாருங்கள், தீமோத்தேயை குறித்து பவுலடியான் சொல்லுகிறான், உன் கண்ணீரை குறித்து நான் ஞாபகம் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் இந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்று சொன்னால், அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்காக கண்ணீர் விடுவது மட்டுமல்ல, அவளுக்காக ஆதங்கம் பண்ணப்படுவது. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், நான் உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் இன்னொருடைய கண்ணீரை ஞாபகம் பண்ண முடியுமானால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவருக்கு நீ விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் நிச்சயமாகவே அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரை நினைவு கூறுகிறார். சொர்ந்து போகாத தேவ பிள்ளையே, ஒரு பவுலடியான் சொல்லுகிறான் தீமோத்தேயை குறித்து, உன் கண்ணீரை ஞாபகத்திலே வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். ஒரு மனிதனே அப்படி ஞாபகத்தில் வைத்திருக்க முடியுமானால், உங்களையும் என்னையும் படைத்தவர், உருவாக்கினவர் உங்கள் கண்ணீரையும் என் கண்ணீரையும் அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார், ஞாபக புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். நான் கொடுக்கிற இந்த தலைப்பு என்னவென்றால், இது ஒரு அனுதாபத்தின் கண்ணீர், த டியர்ஸ் ஆஃப் சிம்பத்தி. தீமோத்தேயு தன் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டாராம். அதனாலே அன்பு தேவ பிள்ளையே, ரட்சகர் உங்களுக்கு எனக்கு முன்னோடி. இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய அர்த்தம்